வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்த பத்தி. இது ஏதோ ஒரு பழைய கதைன்னு மட்டும் நினைச்சிராதீங்க. இன்னைக்கும் நம்ம கண் முன்னாடி உயிரோட இருக்கிற ஒரு அதிசயம். அச்சா, இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாட்டு இன்னிக்கும் தென்னிந்தியாவுல இருக்கிற கோவில்கள்ல கேட்டுக்கிட்டே இருக்குன்னா நம்ப முடியுதா? அது எப்படி சாத்தியம்? ஏதோ ஒரு புத்தகத்துல இருக்கிற மாதிரி இல்லாம ஒரு உயிருள்ள அனுபவமா அது எப்படி இன்னிக்கும் தொடருது? அந்த கேள்விக்கான பதில்தான் தேவாரம். ஆமாங்க, அந்த அதிசயத்தோட பேருதான் தேவாரம். இது வெறும் வார்த்தைங்க கிடையாது. இது பக்தி, இசை, வரலாறுன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொக்கிஷம். சரி, அப்போ வாங்க. தேவாரம்னா உண்மையில என்ன? அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தேவாரம்ங்கிறது சைவ சமயத்தோட ஒரு அஸ்திவாரம் மாதிரி. சிவபெருமான போற்றி முழுக்க முழுக்க தமிழ்ல எழுதப்பட்ட தெய்வீக பாடல்கள் தான் இது. சொல்லப்போனா தேவாரம் இல்லாம தமிழ் சைவத்தோட வரலாற்ற நம்மால முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு முக்கியம். தேவாரத்தோட உண்மையான சாராம்சமே இந்த 3 விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. இது வெறும் கவிதை இல்ல, பக்தி, இசை, இலக்கியம். இந்த 3ஐயும் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு பிரிக்கவே முடியாத அளவுக்கு கலந்த ஒரு கலவை. இதுதான் தேவாரத்தை மத்த எல்லா விஷயத்துல இருந்தும் தனிச்சு காட்டுது. அப்போ இந்த அற்புதமான பாடல்களை பாடினது யாரு? அதுதான் இந்த 3 பேரும் நாயன்மார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்புறம் சுந்தரர். 63 நாயன்மார்கள்ல இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க பாடின பாடல்களோட தொகுப்பு தான் இன்னைக்கு நாம தேவாரம்னு சொல்றோம். இப்போ நாம பார்க்க போற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அதுதான் தேவாரத்தோட மிகப்பெரிய புரட்சிகரமான அம்சம். இது வெறும் எழுத்துக்கள் இல்லேங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சுப்பீங்க. இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசமே இருக்கு. இப்போ சங்க இலக்கியம் மாதிரியான மத்த பழைய நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் பெரும்பாலும் படிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. ஆனா தேவாரம் அது எழுதப்பட்டதே பாடுறதுக்காக மட்டும்தான். அதோட நோக்கமே இசை வழியா இறைவனை போய் சேர்றதுதான். இது எப்படி இன்னைக்கும் ஒரு உயிருள்ள இசை மரபா இருக்குன்னு பாருங்களேன். ஒவ்வொரு தேவார பாடலுமே ஒரு குறிப்பிட்ட பண்ணுல தான் அமைக்கப்பட்டிருக்கு. பண்ணுனா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நாம கர்நாடக சங்கீதத்துல ராகம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இதுதான் அஸ்திவாரம். இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமா பாட்டுல இருந்து இப்போதைய மியூசிக் வரைக்கும் இந்த இசை மரபோட தாக்கம் இருக்கு. இன்னைக்கும் கோயில்கள்ல ஓதுவார்கள் இந்த பாடல்களை பாடி இந்த பழமையான இசை மரப உயிர்ப்போட வச்சிருக்காங்க. இப்போ தேவாரத்தோட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்க போறோம். கேட்டா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இது வெறும் பக்தி பாட்டு மட்டும் இல்ல, ஒரு வரலாற்று ஆவணம்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். காலப்போக்குல எத்தனையோ பழமையான சிவன் கோவில்கள் அழிஞ்சு போச்சு, சிலது மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போச்சு. ஆனா இந்த நாயன்மார்கள் அவங்க போன ஒவ்வொரு கோவில பத்தியும் அவ்ளோ துல்லியமா அவங்களோட பாடல்கள்ல வர்ணிச்சு வச்சிருக்காங்க. பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பாட்டுகளையே ஒரு மேப் மாதிரி பயன்படுத்தி காணாம போன பல கோவில்களை திரும்பவும் கண்டுபிடிச்சு புதுப்பிச்சாங்க. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவாரம்ங்கிறது சும்மா சாமிய கும்பிடுற ஒரு புத்தகம் மட்டும் இல்ல. அது நம்ம வரலாற்ற நமக்கே காட்டி கொடுத்த ஒரு கால கண்ணாடி. இந்த 2 வேலையும் அது செஞ்சதுதான் அதோட மிகப்பெரிய சிறப்பு. கடைசியா வாங்க தேவாரத்தோட இதய பகுதிக்கு போலாம். அதோட ஆன்மா வெறும் சடங்குகள்ல இல்ல, அது ஒட்டுமொத்த மனுஷங்களுக்காகவும் ஒரு செய்திய சொல்லுது. இந்த வரிய பாருங்க. சிவன் எல்லாருக்கும் சொந்தம். பக்தி இருந்தா போதும், பிறப்பு முக்கியமில்ல. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான ஒரு சிந்தனை. கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். அவரை அடைய பக்தி மட்டும்தான் தேவை. நீங்க யாரு, என்ன ஜாதியில பிறந்தீங்கங்கிறது முக்கியமே இல்லைன்னு அப்பவே தேவாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவாரம் வெறும் கடவுளை பத்தி மட்டும் பேசல, அது மனுஷனோட உணர்வுகளை பத்தியும் பேசுது. அதுல துக்கம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பிரார்த்தனை இருக்கு, குற்ற உணர்ச்சி கூட இருக்கு. எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அது பதிவு செஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் சாமி கும்பிடுறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம மனசு பாரமா இருக்கும்போது அதை கேட்கும்போது ஒரு அமைதி கிடைக்குது. சோ கடைசியா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். தேவாரம்ங்கிறது ஏதோ மியூசியத்துல வச்சிருக்கிற ஒரு பழைய பாட்டு கிடையாது. அது இன்னைக்கும் நம்ம கோவில்கள்ல, கச்சேரிகள்ல, ஏன் நம்ம மனசுக்குள்ள கூட உயிரோட ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. இது வெறும் பக்தி பாட்டுன்னு சுருக்கிட முடியாது. இது தமிழர்களோட இசை, வரலாறு, சமூக சிந்தனைன்னு எல்லாத்தோட ஒரு உயிர்நாடி. இத நாம புரிஞ்சுக்கிட்டாலே காலத்தால அழிக்க முடியாத நம்ம பண்பாட்டோட ஆணிவேரையே தொட்ட மாதிரிதான்.